Hi, December 5, 2025, the Hindu newspaper discussion part. Okay. So, first news என்ன அப்படின்னா Supreme Court tells states to replace distressed BLOs for special intensive revision. ஸோ இதில் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரெஸ்னால் ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்குது யாருக்குன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ அதனால் யாருக்கு ஒர்க் லெவல் அதிகமாக இருக்குது இல்லை பர்டன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்கள வந்து ரீகன்சிடர் பண்ணணும், சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை அடிஷ்னல் ஸ்டாஃப் கொடுக்கறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதில் நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எதுக்காக, அதை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது, அதாவது ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்கும்போது என்ன ரிஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு ரிஃபார்மாக எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியா ரஷ்யா மினிஸ்டர்ஸ் ரீஅஃபர்ம் த டிஃபென்ஸ் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் 23rd இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் வந்து இப்போ நடந்திருக்கு. ஓகேவா? அதாவது இன்னைக்கு வந்திருக்காங்க, மீட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஃபர்தராக நியூஸ் வரும், இன்னும் என்ன எதெல்லாம் பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா S-400 மிசைல் சிஸ்டம் பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி S-500 மிசைல் சிஸ்டம் வாங்குறதுக்கு டாக் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ஓகே, அப்போது S-400 மிசைல் சிஸ்டம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் ஃப்ரண்ட் லெவல் சிஸ்டமாக அதை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ S-500 அப்படின்ட்டு அடுத்த வருஷன் போகிறதுனால நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய S-400 பற்றி பேசிக் ஃபேக்ட் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் நியூஸ் எது இல்லாமல் கவர்லி எதுவும் தமிழ்நாடு ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கிறதுல பெருசாக எதுவும் தேவைப்படாது. இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா ஒன்ஸ் ஒரு ரீட் விட்டு வச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி இதை படித்தோன்னா ஒன் டே தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு 7th பேஜ், கர்நாடகா கேபினட் அப்ரூவ்ஸ் பில்ஸ் டு ப்ரிவெண்ட் ஹேட் ஸ்பீச் அண்ட் ஹேட் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஹேட் ஸ்பீச்னா என்ன, ஹேட் கிரைம்னா என்ன, ரெண்டும் இன்டர்லிங்க்டு தான். அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஹேட் ஸ்பீச் ஹேட் கிரைம்க்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது. இப்போ எதெல்லாம் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போசிஷன் பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஹேட் ஸ்பீச்சில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரூலிங் பார்ட்டி வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா ஹேட் ஸ்பீச்னா என்ன அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் எங்கேயும் கிடையாது. ஹேட் கிரைம்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் எங்கேயும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆக்டில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மேபி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஹேட் ஸ்பீச்னா என்ன, அதுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் ஹேட் ஸ்பீச்சுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ், சைபர் கிராக்டவுன் டேக்லிங் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் ஆல்சோ நீட்ஸ் குளோபல் ஆக்ஷன் அப்படின்றது. அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது ஒரு நேஷன் மட்டும் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் அரெஸ்ட்டோட டெஃபினேஷன் என்ன, ஓகே, அது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸு, சில்ட்ரன்ஸு, வல்னரபிள் பீப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கு ஒரு நேஷன் மட்டுமே அதுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது. டிரான்ஸ்நேஷனல் லெவல் அப்படின்றப்போ இப்போ ஆசியான் கண்ட்ரீஸு, ஓகே, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்லாம் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா சைபர் ஹப் இருக்கும், சைபர் கிரைம் ஹப் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து மைக்ரன்ஸ் வந்து அங்கே போகும்போது அவங்கள இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. அப்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் தேவை அப்படின்றது. ஆசியான் கண்ட்ரீஸ் கூடயும் ப்ளஸ் யூஎன் கூடயும் பாடி கூடயும் கொலாபரேட் பண்ணி சைபர் கிரைம்ஸை வந்து டேக்கிள் பண்ணோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸ் அண்ட் தவ் பார்லிமெண்ட் ஷுட் நாட் பி ரெடியூஸ்டு டு எ பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்றது. ஸோ December 1 வின்டர் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 19 days மட்டும்தான் அதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அதில் 15 சிட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் மோஸ்ட்லி என்னென்னா நிறைய பில்ஸ் வந்து ரூலிங் பார்ட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டேஜாக இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கணும் பார்லிமெண்ட்குள்ளே அப்படின்றத அதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் விட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். ஸோ நியூ டெல்லிஸ் ரிலேட்டிவ் ஐசோலேஷன் இந்தியாஸ் ட்ரையஸ்ட் வித் டெரர் அப்படின்றது. அது என்னென்னா இப்போ நியூ டெல்லி, அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லையும் நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவை ஐசோலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், பாகிஸ்தானில் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்க இப்போ சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டிக்டேட்டர் மிலிட்டர்ஷிப்பில் தான் இருக்குது. இப்போ அவருக்கு என்னென்னா அப்சல்யூட் அத்தாரிட்டி கொடுக்கும்போது இந்தியாவுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரெட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது பங்களாதேஷ். ஸோ இன்டரிம் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா ஆன்டி இந்தியன் பாலிசிஸாக இருக்குது. தென் நேபாளில் போயிட்டுருக்க பிரச்சனை, இதே ஆல்ரெடி சைனாவுக்கும் நமக்கும் டசல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான் இருக்குது. ஓகே, அப்படின்றப்போ இந்தியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஐசோலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒன்று, அதாவது என்ன வெளியே இருக்கிற இஷ்யூஸ் இது எல்லாமே இருக்குது.
இதுக்குள்ள உள்ள என்ன இருக்குது அப்படின்னா அர்பன் டெரர் ரீசெண்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்க டெல்லி பிளாஸ்டாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ தென் 2000 டெரர் அட்டாக்ல பாகிஸ்தான் வந்து நமக்கு ஸ்பன் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அர்பன் டெரர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது. ஸோ அர்பன் டெரருக்கும் ப்ளஸ் என்னென்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஐசோலேஷனுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு தான் இவர் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் வந்து டெல்லி பிளாஸ்ட்டுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது இருக்குது. இப்போது ஐசோலேட் பண்ணுறதுனால அர்பன் டெரர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டலாகவும் ப்ளஸ்ஸு மல்டி ரிலீஜியஸ் அண்ட் டைவர்ஸான சொசைட்டி இருக்கிறதுனால நம்ம என்ன அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸை அதிகமாக அடாப்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ரிலீஜியஸ் பாலிசிஸை ரிலாக்ஸ் பண்ணும். ஓகேவா? எல்லாருமே என்னென்னா அகாமடேட் பண்ணி வாழ்கிறதுக்கான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எ டே டு பாஸ் அண்ட் கம் டவுன் டு த எர்த் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டிசம்பர் 5 வந்து வேர்ல்டு சாயில் டேமா. ஓகே. அர்பன் அப்படின்னாவே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன்ஸு, வாட்டர் பொல்யூஷன் இதை பற்றி பேசுகிறோமே தவிர அர்பனில் இருக்கக்கூடிய சாயில் பொல்யூஷனை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம். சாயில் பொல்யூஷன் அப்படின்னாவே அக்ரிகல்ச்சர் நோக்கி ரூரல் இந்தியா நோக்கி போயிடும். ஆனால் அர்பன்லேயும் சாயில் பொல்யூஷன் இருக்குது அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ அர்பன் சாயில் பொல்யூஷன் அப்படின்றது அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்கிறார். இதை எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அன்சங் ஹீரோ, அதாவது இன்ன வரைக்கும் இதை பற்றி யாருமே பேசலை அப்படின்றத அப்படி சொல்கிறாரு. ஸோ அப்போது அர்பன் சாயிலோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சாயில் பொல்யூஷன் நடக்கிறதுனால என்னென்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது இதை வச்சு எழுதிடலாம். ஓகேவா? அர்பன் சாயிலோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பாஞ்ச் ஆக்ட் ஆகும். ஓகே. ஃப்ளட்டிங் கிரியேட் ஆனாவோ இல்லை மழை அதிகமாக பெய்யும் போது ஸ்பாஞ்ச் பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது சாயில் வந்து என்னென்னா இன்ஃபில்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆக்ஷன். அர்பன் சாயில் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணும், முனிசிபல் கவர்மெண்ட்ஸு ப்ளஸ் இது லோக்கல் பாடிஸு இவங்களை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்பன் சாயில் ரீஸ்டோரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட்டாவது ப்ரொமோட்டிங் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கான்க்ரீட்டைசேஷன் அந்த மாதிரியே போகாமல் கார்டனிங் க்ரியேட் பண்ணும்போது பெபிள்ஸு, ராக்ஸு இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது இன்னமும் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் சாயில் மேனேஜ்மெண்ட். ஓகே. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் ஓகே சாயிலில் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணாமல் லேண்ட் ஃபில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக சாயில் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது மெயின்ஸுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் சாயில் பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது, அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டாட்டிக்லி இருக்கும் சாயில் பொல்யூஷன் பற்றி. அதில் ஃபைட்டோ ரெமடியேஷன், பயோ ரெமடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்போம். அதுக்குள்ளே நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டு வி நீட் டு சேஞ்ச் த ஹவு சிட்டிஸ் ஆர் கவர்ன்ட் இன் இந்தியா. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதாவது மேயர் பற்றி தான் இதில் நிறைய பேசுகிறாங்க. முன்னாடி மேயர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு, டெவலப்மெண்ட்டில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட்ஜெட்டும் இருக்கட்டும், மேயர் பட்ஜெட்டு, முனிசிபல் பட்ஜெட் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றது. லேட்டராக என்னாச்சு அப்படின்னா அர்பன் மேயர், அதாவது இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோ இல்லை முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டேக்கும் சிஎம்மோட ஸ்டேக்கும் அதிகமாகுது. அதனால் மேயர் என்ன அப்படின்னா ஒரு டம்மி போஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே ஆக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஜஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்கிறது தான் மேயரோட வேலையாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போது மேயரை என்ஹான்ஸ் பண்ணணும், இல்லை மேயரோட இன்னும் இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே. எலெக்டட் எலெக்ஷன்ஸை வந்து கரெக்டாக ரெகுலராக நடத்தணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெங்களூருக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் மேயர் எலெக்ஷன் நடத்தவே இல்லை. அது என்னென்னா போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பண்ணோன்னே நிறைய முனிசிபாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஓகே இது லார்ஜர் ஏரியாவாக இருக்கிறதுனால நம்ம கண்டக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால ப்ளஸ் டெல்லிலையும் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. இதில் மேயர் எலெக்ஷன் வச்சோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. அப்போது லோக்கல் கவர்மெண்ட்டு லோக்கல் பாடிஸை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்குள்ளேயே நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பவர் டு டிஃபர் போல்ஸ் நாட் ஆர்பிட்ரரி எலெக்ஷன் கமிஷன் பேனல் அப்படின்றது என்னென்னா சைமல்டேனியஸ் போல்ஸ் தான் இது. ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்துறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஆல்ரெடி லா கமிஷன்ஸ் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ஜாயின்ட் கமிட்டியோட ஸ்க்ரூட்டனின் கீழே இருக்குது. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து தேவை. ஆனால் 50% ஆஃப் என்ன தேவையில்லை அப்படின்னா ஸ்டேட்ஸோட ரேட்டிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. ப்ளஸ் ஃபெடரல் பிரின்சிபல்ஸை மாற்றணும் அப்படின்னா ஸ்டேட்ஸோட 50% ஸ்டேட்ஸோட என்ன தேவை அப்படின்னா கன்சென்ட் தேவை.
ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்துறதுக்கு 50% ஆஃப் ஸ்டேட்ஸோட கன்சர்ன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு லா கமிஷனே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு தெரில. நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா சைமல்டேனியஸ் போல்ஸ்னா என்ன, இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு, அது எப்போ பிரேக் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 எலெக்ஷன்ஸ்க்கு நடந்திருக்கும். 1962 எலெக்ஷன்ஸ் வரைக்கும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்ஸ் ரூல் கேரளாவில் வரும். அது மூலமாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மினிஸ்டர் சேஸ் 4.8 crore கேசஸ் ஆர் பெண்டிங் இன் லோவர் கோர்ட்ஸ் அப்படின்றது. அதாவது கோர்ட்டில் பெண்டிங் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது டிலேடு ஜஸ்டிஸ் அப்படின்றது மெயின்ஸில் ஒரு பாயிண்ட்டாக நம்ம கொடுக்கலாம். டிலேடு ஜஸ்டிஸ் டிலே ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த டேட்டாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஓகே. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கன்சிடர்ஸ் யூபிஐ லைக் லேபிள்ஸ் ஃபார் அட்ரஸஸ் அப்படின்றது. அதாவது நம்ம ஒரு டைமும் நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் போய் அட்ரஸ் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பின் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, அட்ரஸ் வந்து என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம அந்த பின்னை கொடுத்தா போதும், நம்மளோட அட்ரஸ் வந்து யார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஜிபின் சிஸ்டம். டிஜிபின் சிஸ்டமில் ஃபிலிம்ஸில் ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஜிபின் இஸ் 10 கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டிஜிபின் அப்படின்றது ஓப்பன் சோர்ஸு. ஓகே. ஒன்ஸ் நம்ம டிஜிபினை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு யார் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஓகே, நம்மளோட டேட்டா. ப்ளஸ் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளோட கன்சென்ட் தேவை. கன்சென்ட் கொடுத்தோன்னே அவங்களுக்கு அட்ரஸ் போயிடும். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ரீஅத்தரைசேஷன் தேவை. ஓகே, திரும்ப அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ் லெவல்லாம் இருக்குது. ப்ளஸ் இதில் டிஜிபின் சிஸ்டம் பற்றியும் த்ருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. த்ருவா அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த கவர்மெண்ட் பிளாட்ஃபார்மில் போய் ஃபஸ்ட் நம்ம அட்ரஸை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு பின்னு தருவாங்க. ஓகேவா? த்ருவா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அந்த பின்னு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். ஓகேவா? ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் த்ருவா பிளாட்ஃபார்ம்னா என்ன, டிஜிபின்னா என்ன, யார் கொண்டு வந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்றது ஞாபகம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் டு ரிவ்யூ த கிளாஸ் 2025 ஆர்டர் தட் கான்ட்ரடிக்ட்ஸ் அஸ்ஸாம் அக்கார்டு அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிலிம்ஸில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா அஸ்ஸாம் அக்கார்ட்னா என்ன, அது எப்போ கொண்டு வந்தாங்க, யாரோட கவர்மெண்ட்டில் வந்துச்சுன்றதை கொண்டு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்டில் வந்திருக்கும். ஓகே. அஸ்ஸாம் அக்கார்ட்ஸ்னால் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்கும். ஓகே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அஸ்ஸாம் அக்கார்ட் படி மார்ச் 24, 1971க்கு அப்புறம் யார் வந்தாங்களோ அவங்களாம் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் அந்த ப்ரொவிஷன்ஸு. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கும் அஸ்ஸாம் அக்கார்டுக்கும் என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றதை பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு 13th பேஜ் எல்ஐசி அன்வைல்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் அண்ட் பிமா கவாஜ் அப்படின்றது. ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் பிமா கவாஜ் அப்படின்றது இன்சூரன்ஸ் பாலிசி. இது யார் கொண்டு வந்தா அப்படின்னா எல்ஐசிமா. இதில் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் அப்படின்றது ஒரு லைஃப் இன்சூரன்ஸு, நான் பார் வித் லைஃப் இன்சூரன்ஸு. என்ன அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. தென் பிமா கவாஜ் அப்படின்றது அதுவும் நான் பார், ஆனால் நான் லிங்க்டு லைஃப் இன்சூரன்ஸு. அதாவது பிமா கவாஜில் ஒன்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு அந்த இன்சூரர் இறந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ரெண்டு இந்த ஸ்கீம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் பிமா கவாஜ் அப்படின்றது எக்ஸாம்பிள்லையும் கொடுக்கலாம், ப்ளஸ் ஃபிலிம்ஸ்லையும் கேட்கலாம். ஓகேவா? தென் குளோபல் நியூஸில் எதுவும் இல்லைமா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் எதுவும் பெருசாக இல்லை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் சம்மந்தமாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும். அதை அட்டன் பண்ணுங்கள். இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாது. ஓகே, தேங்க்யூ.